எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி கேப்சிகம் முட்டை வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கேப்சிகம் பெருசு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆயிருக்கு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரது. தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் ஆகுது. நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் ஆகுது. கட் பண்ணி வச்சு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கேப்சிகம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 3 முட்டை உள்ளே சேர்க்குறேன். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் 1 நிமிஷம் விட்டு. இப்போ லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் வேக வச்சேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது சப்பாத்தி, தோசை, ரைஸ்க்கு எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.